ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டு மீன் தூண்டி போட போகிறோம். இதில் ஆர்பாரில் போய் மீன் தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். வாங்க எப்படி மீன் பிடிக்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தூண்டி தான் நாங்கள் போட போகிற தூண்டி. சித்தப்பா அந்த தூண்டியை காட்டுத்தப்பா. இதுதான் நாங்கள் போட போகிற இப்போ தூண்டி. இதை வந்து நாங்கள் இப்போ பெருக்கி இப்போ வந்துட்டு ஆர்பாரில் கொண்டு போய் போடுவோம். இவர் தான் வந்துட்டு சீனியர், இவர் தான் பெரிய ஆள் மீன் பிடிக்கிறதுல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துக்கிட்டு இப்போ தங்கூஸ் எடுக்கிறோம். இந்த தங்கூஸ் வந்துக்கிட்டு வச்சு தான் நம்ம இந்த தூண்டியில் பெருக்கி இந்த தூண்டியில் பெருக்கி நம்ம போட போகிறோம். இப்போ காட்டுறேன் இருங்க. இந்த இருக்கு பாருங்க தூண்டி. இந்த சும்மா முடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூண்டியில் தான் நம்ம வந்துக்கிட்டு இப்போ பெருக்கி வீச போகிறோம். இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு இந்த 2 தூண்டி தான் கொண்டுட்டு போகிறோம். இந்த தூண்டியில் பெருக்கிறதுக்கு தான் இப்போ தங்கூஸ் வந்துக்கிட்டு எடுத்துருக்கோம். இந்த தூண்டியில் தங்கூஸ் இருக்குது, ஆல்ரெடி பெருக்கி இருக்குது. இப்போ அந்த தூண்டிக்கு வந்துக்கிட்டு தங்கூஸ் ரெடியாக பண்ணிவிட்டு கொண்டுட்டு போய் நம்ம போவோம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியாமல் போகிறோம். நியூ இயர் அன்னைக்குன்னு போய் இறை எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் மீன் தூண்டி போடுவோம். வாங்க. இந்த கடல் தான் வந்துக்கிட்டு நாங்கள் தொழிலுக்கு போகிற கடல். இப்போ அப்படியே வாங்க. நம்ம இந்த இறை பொறுக்கிட்டு இருக்காப்புல மீனுக்கு வந்துக்கிட்டு இறை போடுறது. இந்த தூண்டியில் குத்தி இறை போட்டால் தான் மீன் வந்து பிடிக்கும். அதனால் இப்போ இறை எடுக்கிறதுக்கு இப்போ தோன்றாங்க. எங்கனிட்ட தோன்றாங்கன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். எந்த இடத்துல தோண்டி இறை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். போகிறாரு, இவர் தான் இறை தோன்றதுக்கு தோன்றாங்க. இந்த இடத்துல இப்படி தோணுனோம்னா இறை எடுக்கலாம். கடல் ஓரத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் தோண்டிங்கன்னா அந்த மண்புழு வந்துக்கிட்டு அதிகமாக கிடைக்கும். அந்த இதுகளை எடுத்துக்கிட்டு தான் நம்ம கொண்டு போய் தூண்டியில் போட்டோம்னா மீன் வந்துக்கிட்டு பிடிக்கும். அந்த இறையை திங்கிறதுக்காண்டி மீன்கள் வந்துக்கிட்டு வரும். அதுக்காக இப்போ வந்துக்கிட்டு தோண்டிகிட்டு இருக்காங்க. இந்த மீன் இறை வந்துக்கிட்டு எடுக்க இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ தான் தோண்டிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பார்ப்போம். என்னத்தப்பா கிடைச்சா? ஆழத்தில் போயிடுச்சு. அப்போ இதில் வந்துக்கிட்டு இல்லை. தண்ணி ஒசரிச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு தோண்டிக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி உள்ளே போக போக கீழே போகும். அவள் வத்துக்கு வந்துட்டு கீழே போகும், வெள்ளத்துக்கு வந்துட்டு மேலே ஏறும். சரி வாச்சு. இவ்வளோ தூரம் தோண்டி இப்போ வந்து நமக்கு கிடைக்கல. இந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய ஏமாற்றம் தான். நம்ம இப்போ அடுத்த இடத்துல வந்துக்கிட்டு இப்போ தோண்டணும். வாங்க பார்ப்போம். இங்கிட்டு வந்துக்கிட்டு இவர் வந்துக்கிட்டு அந்த மீன் தூண்டி வந்து பெருக்கிறாரு. ஐயா, அந்த மீன் தூண்டி எப்படியா பெருக்குறீங்க? அதை காட்டுங்க பார்ப்போம். மீன் தூண்டி பெருக்கிறத மக்களுக்கு வந்துக்கிட்டு அதை பெருக்கிறத காட்டுங்க. இவர் வந்துக்கிட்டு அதை பல்நாளை வந்துக்கிட்டு கடிச்சிடாரு. கடித்து கரும்பிட்டு பெருக்கிறாங்க. இவங்களை வந்துக்கிட்டு அதை கரும்பிட்டாங்க. வந்து தங்கூசு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு வந்து சென்னாரைக்கு ஸ்டிக்கு வீசி சுற்றுறது. அது வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. சரி. சும்மா அது வந்து எப்படின்னா இந்த ஃபாரினர் எழுப்புனா வந்துட்டு போடுவாங்க அந்த மாதிரி. தூண்டி கணாய்க்கு போடையில் சும்மா ஒரு 5 ரூபாயத்தில் கீழே முட்டுக்கில் போடுறது. சரி. கரியலுக்கு இந்த சூறை ஆமாம் களவாதுக்கு பிடிக்கிறது. அந்த வீடியோக்கு எடுக்கக்குள்ள இனிமேல் நாங்கள் தொடர்ந்து போடுறோம். இனி வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த தங்கூஸ் வந்துக்கிட்டு எடுத்து விட்டுட்டு போகிறாங்க. அது முறுக்கடிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதில் என்னமோ ஒன்று வந்துட்டு பார்த்துருக்காங்க. பார்ப்போம். யாரோ ஒரு ஆள் வந்துக்கிட்டு கடலில் வந்து தாயத்தூண் கிடக்கு. இப்படி தான் கடலில் வந்துக்கிட்டு கப்பல் இருந்து வர்றது, ஒதுங்கி வர்றது காற்று கடிச்சிட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த தூரத்தில் தெரியுது வருங்க, அந்த பாலத்தில் தான் வந்து நாங்கள் தூண்டி போடணும். இந்த குழியில் தான் வந்துக்கிட்டு அந்த இது இருக்கும் உங்களுக்கு, இந்த சுப்பி. எப்படின்னா அந்த இந்த எடுத்துருக்காப்புல வருங்க. இதை வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே தான் அந்த இறை இருக்கும். அதை எடுத்து நம்ம அந்த தூண்டில் குத்தி போடணும். அங்கே பாருங்க நிறையா வருது. அதாவது இது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு மட்டும்தான் அது தெரியும். எப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ஒரு சின்ன சின்ன அந்த குழி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தோண்டினா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. ரெண்டு தூண்டி இருக்கு. இவ்வளோ ஐயா இவ்வளோ போதுமா ஏத்தப்பா? ஆமாம், இப்போ வந்து வெளுப்பில் போய் நாங்கள் வீசுகிறோம். இனி மீன் பிடிச்சுன்னா மசண்டியில் வந்து நாங்கள் வீசுவோம். இது வந்துக்கிட்டு இது எங்கள் பாசை. நீங்கள் வந்துக்கிட்டு காலையில் கடலுக்கு போனால் என்னென்னு சொல்லுவீங்கன்னு தெரியல, சாயந்தரம் கடலுக்கு போனால் என்னன்னு சொல்லி தெரியல சொல்லுவீங்கன்னு. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியலை. அதை கமாண்டில் வந்துக்கிட்டு சொல்லுங்கள் எப்படி சொல்லுவோம். இது ஃபுல்லாக வந்துக்கிட்டு நேற்று அடித்த புயல் காற்றுல வந்துக்கிட்டு ஒதுங்கினது. இந்த குப்பை ஃபுல்லாக, இது ஃபுல்லாக சரியான குப்பை. இங்கே வந்துக்கிட்டு தரவை குளத்தில் வந்துக்கிட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்குன்னு இந்த போட்டுக்கப்புலாம் இந்த கிடக்கிற இந்த போட்டுக்கப்புலாம் கரையை வந்தது. இப்போ நியூ இயர் கொண்டாடிட்டு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கடலுக்கு போயிட்டாப்புல இன்னைக்கு கரையை வர 1 மாதம் ஆகும். பாருங்கள் நிறையா போட்டு கிடக்கு, அங்கிட்டும் கிடக்கு. போட்டு வந்துக்கிட்டு புயலில் வந்துக்கிட்டு ஒதுங்கின போட்டு பாருங்கள், பைப்பர் போட்டு பெருசாக கிடக்கு. இது வந்துக்கிட்டு சரியான காற்றடிச்சு அந்த காற்றுல வந்துட்டு ஒதுங்கின போட்டு. இதுதான் அந்த பாலம். இது வந்துக்கிட்டு ஐஸ் அடிக்கிற மிஷினு இந்த இடத்துல இருக்குது பாருங்க. நிறைய போட்டு எப்பலாம் வந்துக்கிட்டு கரை பிடிச்சி கிடக்கு. எல்லா போட்டுமே வந்துக்கிட்டு இந்த போட்டு ஃபுல்லாமே இதுக்கு வந்த போட்டு கிறிஸ்துமஸுக்கு வந்த போட்டுங்க ஃபுல்லாமே கரையை. இப்போ நியூ இயர் கொண்டாடிட்டு எல்லா பேரும் கடலுக்கு போவாங்க. போட்டு எல்லாமே வந்துக்கிட்டு இதுக்கு வந்து போட்டு தான். இந்த ஆளுக்கு தான் வந்துட்டு இப்போ போகிறாங்க. நம்ம நண்பர்கள் 2 பேரும் போகிறாங்க. இதில் பைக்கு பெரிய வண்டியெல்லாம் இந்த ஆர்பாரில் வரும் பாருங்க. இது வந்துக்கிட்டு தரவைக்குளம், இந்த ஊர் பேர் தரவைக்குளத்தில் வந்துக்கிட்டு இது பெரிய ஆர்பார். முன்னாடி நம்மளை ஏற்றுற மாதிரி ஒரு வண்டி வருது, நம்ம ஒதுங்கி போயிடுவோம். மீன் வலை. இது வந்துக்கிட்டு எப்படியும் ஒரு 500 டன்னு 1000 டன்னுக்கிட்ட இருக்குது இந்த வலை. ஆமாம், தான் கொண்டு போய் போடுவாப்புல. 1 மாதம் சென்று தான் கரையை வருவாப்புல. கடலுக்கு போயிட்டாப்புலன்னா 1 மாதம் சென்று தான் கரையை வருவாப்புல. வாங்க நம்ம வந்துக்கிட்டு இனி நம்ம மீன் பிடிக்கிறத பார்ப்போம். இதெல்லாம் ஐஸ் அடிக்கிற மிஷினுக்கு ஃபுல்லாக நிறையா இருக்குது, அங்கங்கே வச்சுருக்காப்புல. வாங்க நம்ம மீன் போகிற இடம் வந்துக்கிட்டு இந்த மூலையில் தான் போய் நம்ம போடணும். அதான் வந்துட்டு நல்லா ஆழமாக இருக்குது, அந்த இடத்த தான் மீன் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இங்கிட்டு ஒரு இது இருக்குது, அந்த சைடு நாங்கள் பாருங்க எவ்வளோ வலைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு. வலை ஃபுல்லாமல் லாஞ்சில் கொண்டு போகிற வலை தான் ஃபுல்லாக வலைங்க. ஆல்ரெடி இந்த தாத்தா வந்துட்டு மீன் தூக்கி தான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. என்ன தாத்தா மீன் பிடிச்சிங்களா? ஒன்றும் பிடிக்கலையா? சரி, தாத்தாவே மீன் பிடிக்கலையா, நம்ம போய் போட்டு பார்ப்போம் மீன் பிடிக்கிறோமா இல்லையான்னு. அங்கே ஒரு அண்ணன் மீன் தூண்டி போட்டுட்டு இருக்காப்புல. இந்த மீன்னா பிடிச்சிருக்காப்புல பாருங்க. மீன் வந்துக்கிட்டு பிடிச்சி போட்டுருக்காப்புல, 2 மீன் பிடிச்சி போட்டுருக்காப்புல. உசுரோடு கிடக்கு, துள்ளிக்கிட்டு தெரியுது பாருங்க. வாங்க இனி நம்ம வந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இந்த கச்சடா இது போகிறதுக்காக வந்துக்கிட்டு இந்த குப்பை தொட்டி வந்து வச்சுருக்காப்புல. இந்த குப்பையில் போல இந்த கச்சடாவில் தான் போடணும். இந்த தொட்டியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வந்தாப்புல, அவங்க எங்கிட்ட நிற்கிறாப்புல சொல்லி தெரியலை. அதை வந்துக்கிட்டு இப்போ உடச்சி அதை வந்துக்கிட்டு எப்படி தப்பா சொல்லுங்கள், அதை எப்படி எடுத்து எப்படி குத்தி போடுறீங்கன்னு. அந்த கறியை காட்டுங்க பார்ப்போம். அந்த கறியை வந்துக்கிட்டு குத்தி போடணும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துக்கிட்டு மீன் போடுறாங்க. மீன் துண்டி வந்துக்கிட்டு போட்டு மீன் கடிக்குமா இல்லைன்னு பார்ப்போம். நாங்கள் மீன் பிடிக்க வந்துக்கிட்டு 2 பேர் பார்க்க வந்திருக்காங்க, பார்த்துக்கிறேங்க. அண்ணன் 2 பேரும் தான். ஏதப்பா அந்த அங்கிட்டுனா போய் போட்டால் மீன் பிடிக்காது. சரி, இப்போ வந்து இதில் வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக இந்த இடத்துல போடுறோம்.
தூண்டியை போட்டு பெரிய மீன் ஒன்று பிடிச்சி விட்டுட்டு போச்சு. என் கையில் தான் கொடுத்துருக்கா தூண்டி போடுறதுக்கு. இது வந்துக்கிட்டு ரொம்ப நேரம் நம்ம இந்த தண்ணியில் தூண்டி போடுறோம். இது என்ன ஒன்றத்தையும் காணா இப்படி கிடக்கு. இந்த ஓடி பாருங்க தெரியுதா? தண்ணிக்கு அந்த கட்டு ஓடி வர தெரியுதா? இந்த ஸ்டிக் இருந்தால் தான் மீன் பிடிக்கலாம். இந்த ஓடியா பாருங்க மீனை தான் வேணும். மீன் தூண்டி போட்டாங்க, என்னன்னு தெரியல, கலக்கம். அதனால் வந்துக்கிட்டு மீன் பிடிக்கல. அதோடு வந்துக்கிட்டு இந்த தூண்டி வந்துட்டு சுற்றுறாங்க. இனி அடுத்த இடத்துல வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் இப்போ தான் வந்து நியூ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துக்கிட்டு பார்க்குறாங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க எப்படி அப்படின்னு. இந்த வண்டி அவங்களும் வந்துட்டு காலையிலேருந்து தான் தள்ளிட்டு இருக்காப்புல அங்கிட்டு இங்கிட்டு. என்ன ப்ரோ மீன் பிடிச்சிங்களா? சரி சரி. தான் வேகமாக சுண்டுறாரு, வேகமாக இது பண்ணுறாரு. ஆனால் மீன் பிடிச்ச மாதிரி தெரியலையே. அந்த துண்டியை போட்டுட்டு இனி பாறை துண்டியை வந்துட்டு எடுத்துருக்காரு. மீன் பிடிப்பீங்களா? என்னமா இழுத்தாப்புலையா கொழுவிக்குச்சு அந்த தூண்டியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் தூண்டி போட்டு பார்த்தோம், ஒன்றும் பிடிக்கல, மீன் பிடிக்கலை. பெரிய ஏமாற்றத்தோட ரூமுக்கு போகிறோம். இனி வந்துக்கிட்டு சாயங்காலம் வந்துக்கிட்டு நேரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தூண்டி போட்டு பார்ப்போம். மீன் பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு அதை வந்து வீடியோ எடுத்து போகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். சரி, இப்போ நம்ம தூண்டி போட்டாள்கிட்ட வந்துக்கிட்டு கேட்போம் என்ன காரணம், ஏன் மீன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கலக்கு சரி, சரியான இழுவையாக கிடக்கு, உலசலை. சரி, வந்து காலுக்கு கீழே தான் இருக்கு, வெளியே வரல. உள்ளக்க இருக்காது கீழே. சரி சரி, அதனால வரல. சரி, இனி இது வந்தோம்னா இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் தான் வரோம். நாங்கள் வந்து கடலில் ஆழ்கடலில் வீடியோ எடுத்து போனோம், டெஸ்ட் வீடியோ. இன்னைக்கு போகல, நாங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணாச்சு. சரி சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நல்லா சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.